இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாரிஜாதம் பூ. இது வந்து ஹைபிஸ்கஸ் பூவே இல்லை, ஒரு பூ இருக்குது, அது காஞ்சி இருக்குது. பூ வைக்கும் இதுக்கப்புறம் தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பியூப்பிள் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இது வந்து பூர்ச மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு காற்றுல ஆடிட்டே இருக்குது. அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று காமிக்கிறது சொன்னல, அது என்னன்னா இதுதான் சீதாப்பழம் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 பழம் வச்சுருக்கு. இங்கே ஒன்று வச்சுருக்கா, இன்னொரு இடத்துல ஒன்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது பார்த்தீங்களா. இன்னொரு பழத்தில் காய் வைக்கக்கூடாது பாருங்கள், எப்படி அழகாக ஒரு கொலை வந்து. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இங்கே இருக்க வந்து நிறையா வந்து செடி அதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேருந்து நம்ம பாட்டியை போய் நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு பாட்டி வந்துட்டு நிறையா வந்து இந்த ட்ராமா மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணி வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ 2 வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்காம இருக்கவங்க மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ போய் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு வீட்டில் இருந்து வெளியில் வந்தேன். வெளியில் பாருங்கள் எவ்வளோ குரங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு, செம்ம குரங்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், வெளியிலே வரவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய குரங்கு இருக்குது. இந்த மரத்தில் வேறு இன்னும் இருக்குது, ஜன்னலில் எல்லா இடத்துலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குரங்கு. இதை பாருங்கள், ஒரு குரங்கு அந்த இதுலேருந்து தொங்கிட்டுருக்கு. எப்படி பார்க்குது பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆக்சுவலி இந்த இதுவை நான் மார்னிங்கே வந்து பார்த்தேன். ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரிஜாதம் பூன்னு சொல்லிட்டு ஒரு பூ வந்து சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு இங்கே பாருங்கள், அந்த பூ இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாரிஜாதம் பூ. ஸோ இந்த பூ உங்கள் வீட்டில் யார் வீட்லையாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குட்டி செடி தான், அழகாக இருக்குது பூ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பூ. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இந்த பூ வந்து ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூ நிறையா வச்சுருக்கு. இது மேலே வரைக்கும் போகும் ஃப்ரெண்ட்ஸ், மாடி வரைக்கும். இது ஃபுல்லாகவே குண்டு மல்லி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இப்போ தான் மொட்டு ஆல்ரெடி வச்சுட்டு பறித்து வச்சுக்கிட்டோம். இப்போ திரும்ப வந்துட்டு இன்னொரு இது வந்து வச்சுருக்கு. அதுவெல்லாம் இருக்குது பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா கூடை மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது, இந்த அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கும். இருங்க போகலாம். இது கீழே ஃபுல்லாக வேறு இப்படி இருக்குது, நிறையா செடி இருக்குல்ல, அதனால கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பூ தான் அது அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக ஒரே ஒரு இது மட்டும் வரும்ல, ஸோ அந்த மாதிரி குண்டு மல்லி. இங்கே பாருங்கள், இப்போ தான் மொட்டுலாம் வச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்மளோட இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஹைபிஸ்கஸ் பூவே இல்லை, ஒரு பூ இருக்குது, அது காஞ்சி இருக்குது. பூ வைக்கும் இதுக்கப்புறம் தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பியூப்பிள் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இது வந்து பூர்ச மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு காயும் வைக்கும், ஒரு பழம் வைக்கும். அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் விளாடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், கனகாமரம். இந்த பூங்க யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து டெல்லி கனகாமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், காற்றுல ஆடிட்டே இருக்குது. அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று காமிக்கிறது சொன்னல, அது என்னன்னா இதுதான் சீதாப்பழம் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 பழம் வச்சுருக்கு. இங்கே ஒன்று வச்சுருக்கா, இன்னொரு இடத்துல ஒன்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது பார்த்தீங்களா. இன்னொரு பழத்தில் காய் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 2 பழம் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே அந்த செடி தான் ஃப்ரெண்ட்ஸ்.
குண்டு மல்லி செடி தான். இது வந்து என்னென்னா டிசம்பர் பூ செடி. டிசம்பர் மந்தில் தான் அது ஆனால் நல்லா பூ வைக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளுடைய இந்த கார்டனில் வந்துட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு. ஏன்னா அப்டேட் 2 பழம் வச்சுருக்கு இந்த இடத்துல. 3 பழம் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இன்னொரு பழம் வச்சுருக்கு. மூணு பழம் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நானே 2 பழம் அப்படின்னு தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா 3 பழம் வச்சுருக்கு. ஓகே, அது பெருசாகட்டும். இதுலேயும் வந்துட்டு 3 பூ வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1 2 next 3. இதான் இப்போதுலேருந்தே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குட்டியாக இருக்கும் போதுலேருந்தே இது வந்து நல்லா பூ வச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபுல்லாக குண்டு மல்லி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய ஒரு அழகான ஒரு இடத்துக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், குரங்கு இப்படி பார்த்துட்ருக்கு. இங்கே பாருங்கள், ஓடி வருது குட்டி குரங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டி வாழை மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி வாழை மரம் தான். இதுவும் அதே மாதிரி. இது 3மே ஒரே டைமில் தான் வச்சது. பாருங்கள் எப்படி அழகாக ஒரு கொலை வந்திருக்கு. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இது வந்துருக்கா. நெக்ஸ்ட் இங்கேயும் இருக்கு குண்டு மல்லி செடி. இது வந்துட்டு இளநீ மரம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கா. இது என்ன செடின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லெமனா இல்லை வந்துட்டு சாத்துக்கொடியா இல்லை வந்துட்டு இந்த கொழிஞ்சு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக டிசம்பர் தான். இது ஃபுல்லாக டிசம்பர் தான். இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் ஊசி கனகாமரம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இருக்கா. இங்கே பாருங்கள், இந்த சைட்லேயும் வந்துட்டு குண்டு மல்லி செடியில் வந்துட்டு பூ வச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு காய் வச்சுருந்தது ஆக்சுவலி இந்த செடியில், இந்த மரத்தில். இதுவும் லெமன் தான், இதுவும் லெமன் தான். 2 லெமன் இது இருக்குது. அதில் காய் வச்சிட்டு இருந்தது. அது வந்து இது பண்ணியிருக்காங்க, எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கேயும் அந்த ஊசி கனகாமரம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா இருக்குது ஊசி கனகாமரம் செடி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மாமரம் இருக்குது. இந்த மரம்லாம் வந்துட்டு கொலை தள்ளிடுச்சுன்னா வெட்டிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெட்டிட்டாங்கன்னா இந்த மாமரம் இதெல்லாம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஊசி கனகாமரம். அது எப்படி இருந்தது, இது எப்படி இருக்குது, 2த்துக்குமே டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு இங்கே ஒரு மாமரம் இருக்குது. அப்புறம் இந்த செடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியில் ஆக்சுவலி இலையே இருக்கா. இது வந்து கொடி ஏதோ வந்து இது கூட வந்து அட்டாச் ஆகுது. இங்கே வந்துட்டு ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கும். இது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இலையே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊசி கனகாமரம் பார்த்தாச்சா, இது பார்த்தாச்சா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது இருக்குது, ட்ரம் ஸ்டிக் இருக்குது. ட்ரம் ஸ்டிக் பார்க்கலாமா வாங்க. இந்த மரம்லாம் இப்போ வெட்டி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து போட்டுருவாங்க. இங்கே வாழை மரம் இருக்கா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வச்சாங்க. அதுக்குள்ளே இவ்வளோ ஹைட் வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி இந்த மரம் இருக்குது. அப்புறம் வேப்ப மரம் இருக்குது, நீம் ட்ரீ. ஸோ வந்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே இருக்க செடி மாதிரியே உங்கள் வீட்டிலலாம் வந்து செடி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் வீட்லேயும் என்னென்ன செடிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாராஸ்ரீ vlog சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from சாராஸ்ரீ vlogs. Bye.